இல்லாமல் இருக்குது. ஒன்று வீட்டில் பிரச்சனை வருது, அப்படின்ட்டு ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனை வருது. நான் சம்மந்தப்படாமலே நான் என்னோடய வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே ஏதாச்சும் ஒரு வீட்லேயோ இல்லாட்டா ஆஃபீஸ்லேயோ ஏதாச்சும் பிரச்சனை வந்து அதனால் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் என்ன எதனால் அப்படி ஆகுதுன்னு தெரியல. கொஞ்ச நாளாக தான் அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன். எதனால் என்று இக்கேள்வியை நான் எழுப்பினால், எதனால் நிகழ்ந்தது, என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்று கூற வேண்டும். ஒலிபெருக்கியில் கூறலாமா, வேண்டாம் என்றால் அணைத்து விடலாம். என்ன எதனால் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுட்டு கம்முட்டு இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு வகையில் வருது. வீட்டில் பிரச்சனைனாலும் ஏதாச்சும் சின்ன வாக்குவாத பிரச்சனைனாலும் வீட்டில் வருது. ஆஃபீஸ்லேயும் சரி ஏதாச்சும் பண்ணாத தப்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது. எங்கு பணிபுரிகிறீர்கள்? நான் ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறேன். ஏதாச்சும் நான் சம்மந்தப்படாத விஷயங்களுக்கு எனக்கு பிரச்சனை தேடி வரா மாதிரி இருக்குது. அதுதான் என்ன. நீங்கள் வக்கீல் பணி புரிந்து கொண்டிருக்கிறீரா? இல்லை, நான் ஜட்ஜோட ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்கேன் ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட் ஜட்ஜோட ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்கேன். அங்கும் பிரச்சனை வருகிறது, இங்கும் பிரச்சனை வருகிறது. இதான் நான் சம்மந்தப்படாமலே நான் என்னோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாலுமே தேடி வரா மாதிரி இருக்குது பிரச்சனை. அதனால மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. நவகிரக சஞ்சாரங்களின் பலன்களே இவையாக அமையும் இத்தருணத்திலே கோவில்பட்டி சென்றுள்ளீர்களா நீங்கள்? இல்லை ஐயா. ஒரு முறை, ஒரே ஒரு முறை சஷ்டி திருநாள் அன்று சென்று ஷடாட்சரன் முருகனை தரிசித்து அபிஷேக நிகழ்வுகளும் கோமாதா பூஜையிலும் கலந்து கொண்டு அங்கு பெரும் அன்னதான நிகழ்வுகளே கலந்து கொண்டு திருநீற்று சாம்பலை எடுத்து வந்து தினமும் நீங்கள் புறப்படும் தருணத்திற்கு முன்பாக நெற்றி பொட்டிலே அகத்திய நாமமும் வாழைச்சித்திர நாமத்தையும் 21 முறை கூறி இட்டு சென்று வாருங்கள். அனைத்து வினை நிலைகளும் நகன்று நிற்கும். இதற்கெல்லாம் காரணம் நவகிரக சஞ்சார நிலைகளே தவிர வேறொன்றும் இல்லை. அவைகளுக்கும் ஒரு நிலைகளையும் ஒவ்வொரு பரிமாண நிலைகளிலே அவற்றிற்கும் சக்திகளையும் சிவபெருமான் அருளி உள்ளதால் அந்நிலைகள் நடந்தே தீரும். அதை தடுத்து நிறுத்தாமல் ஒதுக்கி வைப்பதுதான் சிவசபையின் மேல்நோக்கு வேலையாக நிகழ்வதால் ஒரு முறை சஷ்டி திருநாள் அன்று அங்கு சென்று கோபூஜை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அனைத்தும் சரியாக. நன்றி ஐயா. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நம. இப்பொழுது சீடர்களுக்கே சந்தேகங்களே வந்து கொண்டிருந்தால் சீடர்கள் அற்றவர்களுக்கு என்ன சந்தேகத்தை தீர்ப்பது? ஒரு இல்லம் சிவ இல்லம்